ஈஸ்ட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிரெட் எப்படி ஆயிரும்? அந்த பிரெட்டுக்கு பிசைஞ்ச மாவு இல்லைன்னா அந்த அந்த அப்பத்துக்கு பிசைஞ்ச மாவு அப்படியே உப்பிடும். அப்படியே உப்பி கிளியராக இருக்குல்ல, அப்படியே உப்பி என்ன ஆயிரும்னா அப்படியே சாஃப்ட் ஆயிரும். அந்த பிரெட் அப்படி பிச்சை அப்படி அப்படி சாஃப்டாக வரும். ஆனால் உடனே வெறும் தண்ணி உப்பு மாவு, வேறு என்னது? வெறும் தண்ணி உப்பு மாவு இதை போட்டு உடனே பிசைஞ்சு உடனே உருட்டி சுட்டா சப்புன்னு டேஸ்ட் இல்லாமல் அப்படி இருக்கும். அதுக்கு பேர் புளிப்பில்லாத அப்பம். அதுக்கு பேர் என்னது? புளிப்பில்லாத அப்பம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் மேன்மை பாராட்டாதீங்க. என்ன பண்ணாதீங்க? மேன்மை பாராட்டாதீங்க. கொஞ்சம் புளித்தமாக உங்கள் லைஃப்பில் இருக்கிற கொஞ்சம் ஒரு பெருமையோ, அந்த கொஞ்சம் பெருமைங்கிற அந்த புளித்தமாக உங்கள் வாழ்க்கையை அது கெட்டு போக பண்ணிடும். ஒரு மாவு நீங்கள் புதுசாக பிணைறீங்க, நேற்று பிசைஞ்சு ஈஸ்ட் போட்ட புளிக்க வச்ச மாவு இருக்குது. இது 1 கிலோ இருக்குன்னு வைங்களேன், அதிலிருந்து ஒரு 100 கிராம் 50 கிராம் பிச்சு இதோட வச்சு சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா இதுவும் புளிச்சிடும். ஃபுல்லாலாம் சேர்க்கண்டாம், கொஞ்சத்தை சேர்த்தாலே ஃப்ரெஷ்ஷாக பிசைஞ்சு உடனே புளிச்சிடும். ஹல்லேலூயா. அப்போ பவுல் அழகாக சொல்லுகிறார், நீங்கள் மேன்மை பாராட்டாதீங்க. ஏன்னா அந்த மேன்மை, அந்த பெருமை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணிடும்? கெட்டு போக பண்ணிடும். ஹல்லேலூயா. நாங்கள் 6 மணி நேரம் ஜெபிச்சிட்டோன்னு நமக்குள்ள என்ன வந்துடக்கூடாது? இது ரொம்ப டேஞ்சர். அந்த பெருமை என்னைக்கு வருதோ அன்னைக்கு பிசாசு அடிக்கும் நம்மளை. ஹல்லேலூயா. எனக்கும் சேர்த்து தான் 6 மணி நேரம் ஜெபம் நடத்திட்டோம், இதெல்லாம் பெரிய சாதனையே கிடையாது. 12 மணி நேரம் ஜெபம் நடத்துறதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 3 நாள் ஜெபம் நடத்தலாம் பார்த்துருக்கீங்களா? அப்படிலாம் நம்ம சபை வளரப்போகுது. ஹல்லேலூயா. ஆமாம், 12 மணி நேரம் ஆராதனை மட்டும் நடக்கும், சண்டே சர்வீஸ் மட்டும் நடக்கும். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், மோனோபுரம் பஸ் சர்ச்சில் நடக்கும் 12 மணி நேரம். காலையில் 6 மணிக்கே தான் ஆரம்பிக்கும். 9 மணி போல் மக்கள் பின்னாடி கஞ்சி இருக்கும், குடிச்சிட்டு வந்து ஆராதனை உட்காந்துடுவாங்க. 12 மணிக்கு மறுபடியும் போய் ஏதாவது சின்னதாக எல்லாமே சர்ச்சுக்கு ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு மாதிரி இருக்கும், சாப்பிட்டு வந்து உட்காந்துடுவாங்க. சாயங்காலம் அதே மாதிரி 6 மணி தான் முடியும். காலையில் 6 மணி ஆரம்பித்து சாயங்காலம் 6 மணி தான் ஆராதனை. எழும்பி போகிறேன்னா போங்க, இருக்கிறவங்க இருங்க. இதுதான் அவருக்கு பாலிசி. ஹல்லேலூயா. அப்படி எல்லாம் அதெல்லாம் 40 வருஷம் 50 வருஷம் ஆன விசுவாசிகள். அதனால் அவங்க அப்படி பழகிட்டாங்க. நம்ம அதெல்லாம் வந்துடலாம். ஹல்லேலூயா. சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதில் பெருமை பாராட்டுறது ஒன்றும் இல்லை, இது நம்முடைய கடமை. நம்ம ரொம்ப குறைவு, நம்ம ஜெபிக்கிறது ரொம்ப குறைவு. ஹல்லேலூயா. இந்த தேசத்தில் பிசாசுடைய போராட்டத்தையும் பாஸ்டர் சொன்னாங்க பார்த்தீங்களா, சில விஷயங்கள், விக்கிரகங்களுடைய வல்லமைகள், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெபம் பண்ணுறது ரொம்ப குறைவு. இதெல்லாம் நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, அப்பா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு இன்னும் கிருபை தரணும்னு நீங்கள் கேட்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம், கிராமத்துக்கு மேலெல்லாம் ஒரு பெரிய சர்ப்பத்தின் வல்லமை நின்று சவால் விட்டுட்டு நிற்கிது. அதான் அவங்க அதே தரிசனம் தான் அவங்களுக்கும் ஆண்டவர் காட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, ட்ரெயினில் எனக்கு ட்ராவல் பண்ணி வர முடியலை, இங்கே நான் வர விடலை. ஹல்லேலூயா. அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க இங்கே, அது ட்ராவல் பண்ணி விடலை அவங்கள. அப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க, ஒரு ஊழியக்காரர் அது அந்த மாதிரி கஷ்டப்படுத்துதுன்னா அது நம்மகிட்ட என்ன சேட்டை காட்டும். ஹல்லேலூயா. அவங்க சொன்ன ஆலோசனை நான் திரும்பவும் சொல்கிறேன், இல்லை கவனிங்க, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எங்கேயாவது விக்கிரகம் கோயிலில் கொடை நடக்கு, ஆட்டம் நடக்கு, அது நடக்கு, இது நடக்குன்னு எக்காரணத்தை கொண்டும் அந்த கல்லுக்கு முன்னாடியோ அந்த இடத்துல போயோ நிற்கக்கூடாது, வேடிக்கை பார்க்கக்கூடாது, யாரும் பார்க்கக்கூடாது. நான் உங்களை தைரியமாக என் பிள்ளைகளை போலாம் எச்சரிக்கிறேன், தயவு செய்து போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா இங்கே இருக்கிற வல்லம் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதுக்கு உள்ளே இருக்கிறத விட நம்ம தேவன் பெரியவர் தான். ஆனால் கர்த்தர் நமக்கு ஞானம் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார்? ஹல்லேலூயா. நான் சில இதை கிராஸ் பண்ணும்போது
சில கல்லை கிராஸ் பண்ணும்போது அந்த ப்ரெசன்ஸ் அப்படியே ஃபீல் பண்ணுவேன், அந்த ஈவில் ப்ரெசன்ஸ். இங்கே அப்படி தெரியும், அந்த இடத்துல அப்படி அந்த ப்ரெசன்ஸ். கொஞ்சம் ஜெபிக்காமலாம் கடந்து வந்துட்டோம், விழுங்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் பாஸ்டர் சொன்னதை திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே சாப்பாடு போடுறாங்கன்னோ, அங்கே ஏதோ நடக்குதுன்னோ, சும்மா ரெஸ்ட் எடுக்குது கூட, அதுக்கு மழைக்கு கூட அங்கே ஒதுங்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா எலிமெலேக்கு அப்படி தான் போய் மாட்டிக்கிட்டான். பாஸ்டர் சொன்னாரா? சும்மா போய் மோளைக்க பார்க்கலான்ட்டு போனான். வாப்பளம்தான், வாப்பளந்து பார்த்தா அது மொத்தத்தில் விழுங்கிட்டு என் குடும்பத்தையே அழிச்சு விட்டு. அதான் ஞானம் இல்லாமல் செயல்படுகிறது. ஹல்லேலூயா. மற்றபடி வீட்டில் இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இந்த தேசத்துக்கு கிரியைகள் அழியணும் ஆண்டவரே, அது ஜெபம் பண்ணுங்க. சும்மா அங்கே போய் நிற்கிறது, அதை பார்க்கறது, அதெல்லாம் நோ, அதெல்லாம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இதுக்கு மேலே எப்படி உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு தெரில. ஆண்டுடைய கிருபையினால் நான் ரொம்ப தாழ்த்தி நான் சொல்கிறேன். ஜெபிக்கிற எப்படி அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியல. கிராஸ் பண்ணும்போதே அது ஃபீல் பண்ணுறேன், அது தெரியுது. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க அது எப்படி உங்களை அட்டாக் பண்ணணும். ஹல்லேலூயா. அதனால் நம்ம வாழ்கிறது அவனுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிற இந்த உலகம். ஹல்லேலூயா. இதிலெல்லாம் நம்ம பெருமை பாராட்டி நான் இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், இவ்வளோ நாங்கள் இது பண்ணுறோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம எவ்வளவு தூரம் நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்த்துறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு கிருபை பெருகும். ஹல்லேலூயா. வரங்கள், உங்கள் கிருபைகள், இதை வச்சு பெருமை பாராட்டாதீங்க. இதை வச்சு என்ன பாராதீங்க? எனக்கு இவ்வளோ நேரம் ஜெபிக்க முடியுது, எனக்கு இவ்வளோ நேரம் நான் ஜெபம் பண்ணுறேன், இவ்வளோ நேரம் இது பண்ணுறேன் அப்படின்லாம் நீங்கள் பெருமை பாராட்டாதீங்க. அது ஒரு புளித்த மா. முதல் சொல்கிறது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற மாவு என்ன மாவுனா, அந்த வரங்களை குறித்த ஒரு பெருமை. எதை குறித்த பெருமை சொல்லுங்கள்? வரங்களை குறித்த ஒரு பெருமை. நமக்கு வரம் அவசியம்தான். வரத்தை விட எது தெரியுமா அவசியம்? கனி அவசியம். வரத்தை விட எது அவசியம்? கனி வேணும். வரம் ரெண்டாவது. வரம் இல்லாட்டா பரலோகம் போயிடலாம், கனி இல்லாமல் பரலோகம் போக முடியாது. ஹல்லேலூயா. வரம் அவசியம்தான், நீ ஊழியம் செய்கிறதுக்கு, தேவ ஊழியம் செய்து எல்லாம் அவசியம்தான். ஆனால் வரம் இல்லாமல் ஒரு ஓரமாக ஒரு 80 வயசு பாட்டி சோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா அப்பான்னு அழுது அழுது அது பரலோகம் போயிடும். ஹல்லேலூயா. ஏன்னா கனி இருக்குது. என்ன இருக்குது? கனி இருக்குது. வரத்தை வச்சியோ நான் ஜெபிக்கிறனோ அப்படின்னு அங்கே யார்கிட்டையும் போய் அதெல்லாம் பெருமையெல்லாம் யார்ட்டையும் பேசக்கூடாது. ஏதோ நாங்கள் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ண அப்படி முடிச்சிடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சொல்கிறேன், இதெல்லாம் நம்ம வார வாரம் செய்ய வேண்டியது, மாதம் அது செய்வோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்குள்ள கனி வேணும். என்ன வேணும்? இந்த மாம்ச கிரியை, இந்த மாம்ச கிரியையை, இந்த பெருமையை சுட்டு எரிக்கிறது ஒரு அக்கினி. நீங்கள் வாசிங்க 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் இந்த கனி நமக்குள்ளே வரணும்னா என்ன நடக்கணும் அப்படின்னு அழகாக போட்டிருக்கு. 38ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரை என்ன செஞ்சது? நக்கி போட்டது. ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் மாம்ச கிரியை. இதெல்லாம் என்னது? அந்த சர்வாங்க தகன பலி என்று சொல்றது அந்த மாம்ச கிரியை மறிக்கிறது. அப்போ எனக்குள்ள எதெல்லாம் சாகணும்னா அந்த வசனத்தை அதை பார்த்து அப்படியே வாசிங்க பார்ப்போம். முதல்ல விறகு சொல்லுங்க. வசனத்தில் இருக்கா? விறகு. முதல்ல என்னது? பாஸ்டர் என்கிட்ட எதுவும் விறகுமே இல்லையே அப்படிலாம் சொல்லாதீங்க, அது என்னன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னது? விறகு. ரெண்டாவது என்னது? கற்கள். அழகாக சொல்கிறீங்க. ரெண்டாவது கற்கள். மூணாவது என்னது? மண். வெரி குட். மூணாவது என்னது? மண். நாலாவது என்னது? தண்ணீர். நாலாவது என்னது?
ஸோ விறகு, கல், மண், தண்ணி இதெல்லாம் சுட்டரிச்சா நமக்குள்ள கனி வெளிப்படும். விறகுனா என்னன்னு சொல்கிறேன், செத்த கிரியை, கனியற்ற கிரியை. எபேசியர் 5:11 சொல்ல வாசிக்கப்பட வேண்டாம். கனியற்ற கிரியை, எபேசியர் 5:11. அந்தகார கனியற்ற கிரியை, ஒரு பிரோஜனம் இருக்காது, ஆனால் அந்த கிரியை செஞ்சிட்டு இருக்கிறது, அது நமக்குள்ள சுட்டரிக்கப்படணும். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்க? ஒரு பிரோஜனமே இருக்காது, ஆனால் நீங்கள் அதை செய்வீங்க. உங்கள் லைஃபுக்கு அதை வச்சு எந்த யூஸும் இருக்காது, ஆனால் நீங்கள் அதில் தான் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. என்னதுன்னு நீங்கள் யோசிச்சுடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவையில்லாமல் விடுற பழக்கம், தேவையில்லாமல் ஃபோனில் உட்காந்து நேரத்தை செலவு பண்ண, எதுனாலும் அது ஒரு விறகு, அது வேஸ்ட்டு. அது என்னது? வேஸ்ட்டு. ஹல்லேலூயா. ஆமாம், சினிமா எது எடுத்துக்கிட்டாலும் அதெல்லாம் என்னதுங்க? வேஸ்ட். உங்களுக்கு அது லைஃபுக்கு 10 பைசாவுக்கு பிரோஜனம் கிடையாது. 10 பைசாவுக்கு என்ன செய்யாது? பிரோஜனம் கிடையாது. ஏன் கேட்டியா? அவ அப்படியாக்கும், இவ எப்படியாக்கும், அவ எப்படி, கடைசியில் நம்ம எப்படியாக்கும், கதை விட்டு 10 பைசாவுக்கு பிரோஜனம் கிடையாது. உங்கள் கிருபை எல்லாம் நீங்கள் இழந்துருவீங்க. நான் சொல்கிறேன், எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. நீங்கள் சபையில் வந்து ஆராதிக்கிறீங்க பாருங்கள், நீங்கள் சபையில் வந்து ஆராதிக்கிறீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தரார். இந்த கிருபை இழக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி என்ன தெரியுமா? 4 பேரை பற்றி புறம் பேசுங்க, கிருபை போயிடும். நீங்கள் அவ்வளவு நேரம் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணி உங்களுக்கு கிருபை வந்து ஆண்டவர் உங்களுக்கு ஊற்றுறாருல, இங்கே ஆராதிக்க, வீட்டில் ஜெபம் எப்படியோ கிருபை ஊற்றுறாரு. ஈஸியாக என்ன பண்ணலாம் தெரியுமா? 10 நிமிஷம் புறம் பேசுங்க உட்காந்து. 10 நிமிஷம் ஒரு ஆளை பற்றி புறம் பேசி, குறை பேசி, ஆகுன்னு பேசுங்க, அந்த கிருபை போயிடும். ஆட்டோமேட்டிக்காக கிருபை போயிடும். அவ்வளவு நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணது அவ்வளோ வேஸ்ட்டு தான். கிருபையை காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. முதல்ல இந்த விறகை நம்ம சுட்டரிக்கணும். எது வேஸ்ட், எது தேவையில்லாத அதை செய்யாதீங்க. ஹல்லேலூயா. தம்பிமார் இங்கே ஒருத்தன் இருந்தால் அவனை காணலை. எலியாவோட அடிக்கடி மறைஞ்சு போயிடுறானே, எங்கே போனான்? அவனுக்கு அப்பப்போ தான் வேலை கொடுத்தாவது அவன் இருப்பான்னு பார்த்தா ஓடிடுறான். எங்கே பச்சை சட்டைக்காரன்? ஏய் பச்சை சட்டைக்காரா, ஒளிவாடா செல்லாம், அழகான்ல. சரி, அப்போ என்ன ஆகிறது? விறகு. அது என்னது? உட்காந்து அந்த இன்ஸ்டாகிராமை போட்டு, ஐயோ ஆண்டவர். நான் அன்றைக்கி ஒரு குரூப்பில் ஒரு மெசேஜ் போட்டேன், ஒரு பாஸ்டர் பேசுனது. இன்ஸ்டாகிராம் உனக்கு தேவையா? அழகான ஒரு மெசேஜ். என்ன தேவையா? ஆமாம், இவங்க மனசில் பெரிய மோடிஜின்னு நினப்பு. இவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் இவங்க அப்படியே பார்த்து தேசத்தை மாற்ற போகிறாங்க. 10 பைசாவுக்கு பிரோஜனம் கிடையாது. இன்ஸ்டாகிராமை பார்த்து நீ என்ன பண்ண போகிற? ஒன்று செய்ய 2 ஃபோட்டோ போடுவேன் இப்படி நின்று. இதுதானே தவிர ஒரு 10 பைசாக்கு அது என்ன கிடையாது, பிரோஜனமே கிடையாது. 4 பேர் பார்த்து லைக் போடுவான், அதில் 4 பேர் அவன் வயிற்றெரிச்சல் படுவான். இதெல்லாம் உனக்கு தேவையா? ஹல்லேலூயா. ஷோ ஆஃப். இன்னைக்கு மக்களுக்கு ஷோ ஆஃப். பாரு என்ன பாரு, என் குடும்பத்தை பாரு, என்ன பாரு, அதெல்லாம் வேஸ்ட், வீணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் புரியுதா? நிறைய பெரியவங்களே இதை செய்கிறாங்க. ஆவிக்குரியனோட உண்மையான தன்மை என்ன தெரியுமா? உண்மையான தன்மை என்ன தெரியுமா? அவன் இருக்கிறத இடமே தெரியாது வெளியே. அதான் ஆவிக்குரிய உண்மையான தன்மை. நீங்கள் பைபிள் ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஆண்டவரே அவங்கள வெளியே கொண்டு வந்தால் ஒழிய அவங்கள வெளியே காட்டவே மாட்டாங்க. இருக்கிற இடமே தெரியாது. ஆவியானவர் உள்ள இல்லாட்டாதான் என்ன பாரு, நான் என்ன பாரு, நான் அப்படி, நான் இப்படின்னு ஷோ ஆஃப் பண்ண விரும்புவாங்க. என் ட்ரெஸ்ஸை பாரு, என் முகத்தை பாரு, என் குடும்பத்தை பாரு, என் புருஷனை பாரு, என் பிள்ளைய பாரு, ஃபோட்டோ எடுத்து காட்டு, எல்லாருக்கும் உலகத்தை காட்டு. உண்மையான ஆவிக்குரியவன் காண்பிக்க விரும்பவே மாட்டான். அவங்களுக்கு அந்த விருப்பமே வராது. நீங்கள் உங்களை குறித்து வெளியே நிறைய பேர்ட்ட பெருமையாக பேசுகிறீங்க, ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் பெருமையாக காட்டுறீங்கனாலே நீங்கள் இன்னும் பக்குவப்படலை, குணப்படலை. ஹல்லேலூயா. என்ன பண்ணலை? குணப்படலை. ஷோ ஆஃப் பண்ணாதீங்க. எலியாட்ட ஆண்டவர் சொன்ன, நீ மறைஞ்சிருமா, மறைஞ்சிரு,
ஆவியின் 9 வரமும் உன்கிட்ட இருக்கலாம். இப்போ நீ மறைஞ்சிருக்கிற காலம், கேரி தாற்றிலவே என்னரு மறைஞ்சிருந்துடணும். ஆண்டவர் வெளியே கொண்டு வரார், அப்போ வெளியே வந்துக்கலாம். ஹல்லேலூயா. அது என்னது? விறகு. ரெண்டாவது கல். ரெண்டாவது என்னது? கல். கல் என்ன தெரியுமா? மன்னிக்காத சுவாபம், விட்டு கொடுக்காத சுவாபம். அதான் அந்த கல், மனசுக்குள்ள அந்த கல் மாதிரி மன்னிக்காத. இதுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். மூணாவது மண். மூணாவது என்னது? மண். அது இந்த மண் ஆசை, பிரபஞ்ச ஆசை, இந்த பிரபஞ்சத்தின் மேல் இருக்கிற ஆசை. இதெல்லாம் போகணும். இந்த உலகத்தின் மேலே இருக்கிற ஆசை, இந்த மண் மேலே இருக்கிற ஆசைலாம் நமக்கு மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், மண் இந்த உலகத்தை நேசிக்கிறது, உலக பொருட்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்குது, அதையே பார்த்துட்டு இருக்கிறது, அதுக்காகவே ஜெபம் பண்ணுறது, அதுக்காகவே பாஸ் பண்ணுறது, அதுக்காகவே ஆண்டவரை தேடுறது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு பரலோகம் போகணும், ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவரோடு உறவாடணும், அந்த ஆசைலாம் கிடையாது. ஃபுல்லாக மண் ஆசை தான். உலகத்தில் ஏதாவது நமக்கு கிடைக்கணும், அது கிடைக்கணும். கடைசியில் தண்ணின்னு சொன்னது உறுதி இல்லாத நிலைமை. என்ன நிலைமை? தேவனோடு சரியான அந்த உறவு இல்லாமல் ஒரு நாள் ஜெபம் பண்ணுவாங்க, அடுத்த 10 நாள் ஆளே காணாது. இது அந்த தண்ணீரை போல தழும்பினவனே அப்படின்னு யாக்கோபு சொல்கிறாரு ரூபனை பார்த்து. ஹல்லேலூயா. சரி, நம்ம இப்போ இந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். எல்லோரும் கொஞ்சம் நேரம் நீங்கள் உட்காந்து கூட இருக்கலாம், முடிஞ்சால் உங்களுக்கு விருப்பமான முழங்கள் போடலாம். நம்ம கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற இந்த தன்மைகள் இது எனக்குள்ளே இருந்து சுட்டரிக்கப்படட்டும்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விறகு, இந்த கல், இந்த மண், இந்த தண்ணி, இது எல்லாமே சர்வாங்க தகன பலியாக நான் பலிபீடத்தில் வச்சு, ஆண்டவரே இது எனக்குள்ளே இருக்கக்கூடாது ஏசப்பா, என்னை விட்டு எடுத்து போடும் என்று சொல்லி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். வீணான இந்த காரியங்கள், இந்த விறகு போன்ற காரியங்கள், இந்த மண், இந்த மன்னிக்காத சுவாபங்கள், அதுபோல் விட்டு கொடுக்காத சுவாபங்கள், இந்த தண்ணீரை போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் உறுதி இல்லாமல் இருக்கிற நிலைகள், இதெல்லாம் மாறும்படியா கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். டயர்டாக இருக்குதா? ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டா அந்த உற்சாகம் வந்துடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபிங்க. ரீபாலா தூடாமா சந்தாரா தீராபா. எனக்குள்ள இருக்கிற இந்த கல், மண், விறகு, தண்ணீர், உமக்கு வேண்டாத விஷயங்களை ஆவியானவர் சுட்டறிங்கப்பா, சுட்டறிங்கப்பா, சுட்டறிங்கப்பா. என்னை விட்டு எடுத்து போடுங்க ஏசப்பா, என்னை விட்டு எடுத்து போடுங்க ஏசப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சிலர் நல்ல ஜெபம் பண்ணுறீங்க, சிலர் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. என்னாச்சு? ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நான் சொல்கிறது அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எனக்குள்ள இருக்கிற செத்த கிரியைகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத கிரியைகள், மன்னிக்காத சுவாபங்கள், இப்பிரபஞ்சத்தின் மேல் இருக்கிற ஆசைகள், இதெல்லாம் நமக்கு மாறணும். சும்மா தேசத்துக்காக ஜெபம் பண்ணால் மட்டும் காணாது. இதெல்லாம் நம்ம மட்டும் மாறினா தான் ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். நிறைய பேர் நீங்கள் மன்னிக்காமல் இருக்கிறீங்க. சில பேர் அவங்க புருஷன், அவங்க மனைவியை, எனக்கு பிள்ளைகளை, சொந்தங்களை மன்னிக்காமல் இருக்கிறீங்க, விட்டு கொடுக்காமல் இருக்கிறீங்க. அவங்கள பழி வாங்கிவே தீருவேங்களான்னு யோசிக்கிறீங்க. ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள், நீங்கள் அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க. கர்த்தர் உங்களுக்காக நீதி செய்வார். ஹல்லேலூயா. விட்டு கொடுங்க, மன்னிங்க. அவங்க செய்த துரோகங்களை மன்னிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க. மன்னிக்கிறேன், இப்போ மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்கள் மன்னிக்காமல் திரும்ப எடுக்கக்கூடாது. மன்னிக்கிறேன்னு சொல்லியிருக்க, ஒப்பு கொடுத்துருங்க. ஏசப்பா நான் மன்னிக்கிறேன், அவங்கள நான் மன்னிக்கிறேன், ஆண்டவரே அவங்கள நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எனக்குள்ள இருக்கிற விறகு, எனக்குள்ள இருக்கிற கிரியைகள், கற்கள், மண், எனக்குள்ள இந்த உறுதி இல்லாத தன்மைகள் எல்லாம் மாறட்டும், மாறட்டும், வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில், வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, தந்தேன் என்னை இயேசுவே
இந்த நேரமே உமக்கே உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை அருளும். உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளோ. தந்தேன் என்னை இயேசுவே இந்த தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேர. ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ள இருக்கிற முதல் புளிப்பு என்னது சொல்லுங்க? இந்த மாம்சக்கிரிய. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. நீங்கள் தேசத்துக்காக ஜெபம் பண்ணலாம், கண்ணீர் வடிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், நல்ல விஷயம், ஆண்டவர் உங்களை பாராட்டுவார். ஆனால் உங்களுக்குள்ள இந்த கல், இந்த மண், இந்த விறகுலாம் இருந்துன்னா நீங்கள் வேண்டாம், அது சொல்லண்டா, நான் குற வரதை சொல்ல நான் விரும்பலை. ஹல்லேலூயா. வேண்டாம், ரொம்ப கஷ்டம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்ம வெளியே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஆண்டவரே அவங்கள ரட்சியும், இவங்கள ரட்சியும், சிஎம் ரட்சியும், மோடி ரட்சியும், அவரை எல்லாம் ரட்சியும், நம்ம ரட்சிக்கப்படணுமே. ஹல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிற தேவையில்லை, நம்ம பரலோகம் போகிறதுக்கு தடையாக இருக்கிற சில விஷயம் நமக்குள்ளே இருக்கு. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஸோ முதல் புளிப்பு என்னது? இந்த மாம்சக்கிரியை. இந்த மாம்சக்கிரியை, இந்த புளித்தமா நமக்குள்ளே என்ன வந்துடக்கூடாது? அட்டாச் ஆகிடக்கூடாது, நமக்குள்ளே வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் 6 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், இந்த புளித்தமா கொஞ்சம் வந்துட்டு போச்சு. ஆண்டவர் நம்மளை காக்கட்டும். கை தூக்கி சொல்லுங்க, என்னை காத்துக்கொள்ள ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இயேசுவை அரெஸ்ட் பண்ணதுக்கு பிரதான ஆசாரிகள்லாம் வந்து நிற்கிறாங்க. நான் அன்றைக்கி அதை குறித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்து. தேவகுமாரனை சிலுவையில் பிடிச்சி அடிக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? தேவகுமாரனை சிலுவையில் பிடிச்சி அடிக்கிறாங்க. 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்கள் உருவின பட்டயத்தோடு, கண்ணில் அக்னியோடு, இயேசு ஒரு வார்த்தை சொல்லட்டும் இறங்கி போய் அவ்வளோ யூதனையை சங்காரம் பண்ணோன்னு நிற்கான் வெறியோட. உண்மை. இயேசு சொன்னார், பேதுருட்ட சொன்னார், நான் இப்போ ஜெபம் பண்ணா என் பிதா 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை அனுப்ப மாட்டாரான்னு கேட்டார். 12 லேகியோன்னா 72,000 பேர், 72,000. அப்போ 72,000 தூதர்கள் உருவின பட்டயத்தோட இயேசு 3 சொன்ன போதும் இறங்கி மொத்த இஸ்ரவேலை அழிச்சிருவான். ஹல்லேலூயா. வெறியோட நிற்க அவ்வளோ பேர். ஏன்னா யாரு? தேவகுமாரனை பிடிச்சி நாய் மாதிரி நடத்துகிறாங்க. காரி துப்புறான், மிதிக்கிறான், கண்ணை கட்டி மூஞ்சில் குத்துறான், சிலுகா இது சாட்டையில் அடிக்கிறான். தேவதூ 72,000க்கு அதிகமான தூதர்கள் பார்த்துட்டு இருக்கிறான். அவங்க அவ்வளோ பேரும் வாரியர்ஸ், அவ்வளோ பேர் இயேசுக்கென்று கொடுக்கப்பட்ட தூதர்கள். இயேசு 3 சொல்கிறத ஒரு வார்த்தை வெயிட் பண்ணி நிற்கிறான், இறங்கி விளாசிடணும். கையில் இருக்கிற பட்டயம் தீயா எரியுது, கண்ணில் அக்னியா எரியுது. இயேசு சிலுவையில் ஒரு வார்த்தை சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அவ்வளோ பேரும் பட்டயத்தை கிளப்பட்டான். அன்னைக்கு மட்டும் அவர் அந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்திருக்கணும், இஸ்ரவேல் இருக்கிற நாடே இல்லாமல் ஆக்கிறான். ஆமாவா இல்லையா? நான் பைபிள் வசனத்தை தான் பேசுகிறேன். அப்போ மன்னிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் மன்னிச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் சும்மா இருந்துருவாருன்னு? ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியை தொட்டான், அவ்வளோ பேருக்கு கட்டி வந்துட்டு. அவ்வளோ பேருக்கு என்ன வந்துட்டு? கட்டி வந்துட்டு. பெட்டியை தொட்டான், கட்டி வந்துடும். நம்ம பெட்டி. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன். அதை தொட்டவனும் கட்டி வந்திருக்கு. பெட்டியை தொட்டால் என்ன வரும்? ஆண்டவர் வைப்பார் வேட்டை, உட்கார முடியாது அவனுக்கு, நைட்டெல்லாம் உட்கார முடியாது. ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் யுத்தம் பண்ண போகாதீங்க, நீங்கள் மன்னிச்சு விட்டுருங்க. ஹல்லேலூயா. மன்னிச்சு என்ன பண்ணிடுங்க? இந்த திருவிருந்தில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி மன்னிச்சு விட்டுருங்க. என்னவும் செஞ்சுட்டு போட்டோம் இசப்பா,
பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிருங்க. அழுது நீங்கள் தெய்வ சமூகத்தில் கிளியர் ஆயிருங்க. உங்களுக்கும் அவருக்கும் உள்ள உறவு, அவங்கள பார்த்து அடுத்த நிமிஷம் சிரிக்கிற அளவுக்கு நீங்கள் மாறிடுங்க. அவங்கள பார்த்து அடுத்த நிமிஷம் சிரிக்கிறேன்னா எப்படி, ஸ்மைல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் மாறிடுங்க. மன்னிச்சிருங்க. கர்த்தர் பார்த்துப்பார். ஹல்லேலூயா. அவனுக்கு கட்டி கொடுக்கணும்னா கொடுப்பாரு, ரெட்ஷிப் கொடுக்கணும் கொடுப்பாரு, ஏதாவது ஒன்று செய்வார். ஹல்லேலூயா. நாங்கள் பார்த்துருக்கோம். என் மனைவி சாட்சி சொல்வா. ஹல்லேலூயா. நைட்டெல்லாம் தூங்க முடியாது, உடம்பெல்லாம் பொக்கலாம் வந்துடும். எங்கள் ஊழியத்தில் நடந்திருக்கு. ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ தான் ஆண்டவர் என்கிட்ட ஒரு செய்தி மூலமாக பேசினார், பெட்டியை தொட்டால் கட்டி வரும். ஹல்லேலூயா. ஏன்னா நான் மன்னித்தேன். நான் என்ன பண்ணேன்? மன்னித்தேன். நீங்கள் மன்னிக்கிறது அவ்வளோ வல்லமையானது. நீங்கள் மனசில் வைராக்கியத்தை வச்சுட்டு இருந்தீங்க, அவர் ஒதுங்கிடுவார். நீங்கள் அமைதியை மன்னிச்சு விட்ருங்க. அவங்கள ரெட்சிக்கணும், ரெட்சிப்பார். திருப்பி உங்ககிட்டே கொண்டு வருவார். இல்லை கட்டி வரோம், ஏதோ ஒன்று நடக்கும். உங்களில் கை வச்சுட்டு சும்மாலாம் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மேலே கை வச்சுட்டு சும்மாலாம் தப்பிலாம் அப்படி ஈஸியெல்லாம் போயிட முடியாது. ஹல்லேலூயா. அப்படிலாம் போயிட முடியாது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஸோ முதல்ல நமக்குள்ளே இருந்த மாம்ச கிரியைகளை அழியணும். கொஞ்சம் அப்படியே கை வெறுத்து ஏசப்பட்ட சொல்லுங்கள் பார்ப்போம். நான் மன்னிக்கிறேன் ஏசப்பா. உங்களை யாருக்காவது உங்களை மன கஷ்டப்படுத்தியிருக்காங்களா? உங்களை யாராவது வெறுத்து பேசியிருக்காங்களா? மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, மன்னிச்சு விட்டுருங்க. என்ன ஏசப்பா, அந்த வார்த்தை எனக்கு ஞாபகமே வரக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. சொல்லி ஜோம் பண்ணிடுங்க, ஜோம் பண்ணிடுங்க, ஜோம் பண்ணிடுங்க. அழுதுருங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லி அழுதுருங்க. கர்த்தர் பார்த்துப்பார். ஏசுவே மன்னிச்சார். நம்மலாம் மன்னிக்கிற என்ன இருக்குது? நம்மளை யாரும் முகத்துலலாம் குத்தலை. ஜோம் பண்ணுங்க. ஏசப்பா, ஏசப்பா, நான் உங்களை மன்னிக்கிறேன், மன்னிக்கிறேன், மன்னிக்கிறேன். ரீகாதா நான் ஷங்கடா தீராபா உதீன ஹந்தடா ரீகாபா லதுடாரா ஹல்லேலூயா. நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. அவங்களெல்லாம் நான் மன்னிச்சிடறேன் பிதாவே. அவங்களுக்கு மன்னிச்சிடறேன்ப்பா. அவங்கள விட்டுருங்கப்பா, அவங்கள மன்னிச்சு விட்டுருங்கப்பான்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தெரியாமல் செஞ்சிட்டாங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது நமக்குள்ளே இருக்கக்கூடாத ஒரு புளிப்பு என்ன தெரியுமா? லேவியராகமம் 2:11 வாசிங்க. லேவியராகமம் 2:11. லேவியராகமம் 2:11. நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக. ஹல்லேலூயா. புளித்தமா உள்ளதொன்றையும் தேன் உள்ளதொன்றையும் கர்த்தருக்கு தகன பலியாக கொடுக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஐயா, பிரசங்கம் போதோன்னு சொல்கிறவங்க இல்லை பேசணும்னு சொல்கிறீங்களா? என்ன சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. பேசட்டா இல்லை அப்படி நம்ம வேறு பாயிண்ட்டுக்காக ஜோம் பண்ணுமா? நீ சொல்லக்கூடாது. அவளுக்கு ஜாலியாக இன்ட்ரெஸ்டாக இருக்கு. சில பேரெல்லாம் அப்படியே கன நித்திரைக்குள்ளே அப்படி போயிடுறிய. ஹல்லேலூயா. முக்கியமான விஷயம் நான் பேசுகிறேன். பேசட்டா? கொஞ்ச நேரம் பேசட்டா? சரி. காட் பிளஸ் யூ. இவ்வளோ நேரம் செய்தி கேட்டும் பேசட்டுன்னு சொல்கிறீங்க பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, அவர் 3 மணி நேரம் நடத்தி டயர்ட் ஆயாச்சு. பாவம், நேற்று ஃபுல்லாக தூங்கலை. ஆண்டவர் ஒரு தூங்க விடலை. சரி, கவனி. அதனால தான் நான் பேசுகிறேன். அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். இருந்தாலும் பார்ப்போம், நம்ம கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். சரி, கவனிங்க. ஸ்தோத்திரம். போஜன பலியில் என்ன இருக்கக்கூடாது? அந்த போஜன பலியில் என்ன இருக்கக்கூடாது சொல்லுங்கள்? புளிப்பு இருக்கக்கூடாது, தேன் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? புளிப்பு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சரி, இப்போ நல்லா கவனிங்க. போஜன பலியை எப்படி பண்ணணும்? 1ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். 1ஆம் வசனம் வாசிங்க. செலுத்த வேண்டுமானால் மெல்லிய மாவாரன். இப்போ உங்கள் லைஃபுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுகிறேன். எல்லாரும் கவனிப்பீங்களா? முதல்ல போஜன பலி எப்படி இருக்கணும் சொல்லுங்கள்? மெல்லிய மாவு. மெல்லிய மாவு எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இந்த பாருங்கள், இந்த பிக்சரில் பாருங்கள். இது என்னதுன்னா, அந்த காலத்தில் கோதுமையை இதுக்குள்ளே போட்டு சுற்றுவாங்க. என்ன பண்ணுவாங்க? சும்மா 10 நிமிஷத்தில் முடிகிற வேலை கிடையாது.
ஒரு பலிக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க. மெல்லிய மாவு தான் வேணுமா, ஆண்டவர் அடம் பிடிக்காரு. இவங்க என்ன பண்ணோம், கோதுமையை போட்டு அதை போட்டு சுற்றணும். சுற்றுனா அது என்ன ஆகும் தெரியுமா, அது என்ன ஆகும் தெரியுமா, கொஞ்சம் கொஞ்சமாக அது எங்கே போச்சு, இந்த பாருங்கள், இந்த சுற்றுறாங்க பாருங்கள், இந்த இப்படியே சுற்றுவாங்க. சுத்த 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 இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அரைஞ்சி வரும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யும், அரைஞ்சி மெல்லிய மாவெல்லாம் வராது, கட்டியாக தான் வரும். அரைஞ்சி இப்படி வரும். பாருங்க எவ்வளோ கட்டியாக வருது பாருங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பவும் உள்ள தூக்கி போடுவான். அது மெல்லிய மாவா வர்றது வர அரைச்சி 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 அதை சாஃப்டாக்கும். ஹல்லேலூயா. இது எதுக்கு, ஒரு போஜன பலி. ஹல்லேலூயா. அப்போ ஒரு கோதுமையை விளைய பண்ணுறான், அறுவடை பண்ணுறான், அதை அரைச்சி 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 கடைசியில் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சப்பாத்தியமாக வந்துட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்படி இவ்வளவு சிரமம் எடுத்து ஒரு போஜன பலி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மெல்லிய மாவை என்ன பண்ணுறாங்க, ரெடி பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, இதுக்கு என்ன வேணும், சரீர பிரயாசம் வேணும். என்ன வேணும், சரீரம் வேணுமா வேண்டாமா? எத்தனை பேர் இப்படி அரைச்சிருக்கீங்க, பழைய பாட்டி மாதிரிலாம் அரைச்சிருப்பீங்க. ஆட்டுறது கஷ்டமாக இருக்குமா, ஈஸியாக இருக்குமாம்மா? முதுகு வலிக்கும்ல, முதுகு வலிக்கும், வேறு என்ன வலிக்கும், விலா எலும்பு வலிக்கும், மூச்சு பிடிக்கும். இப்போ நமக்கெல்லாம் தெரியாது, அது நமக்கு இப்போ சுவிட்சை போட்டோன்னா கரக்கடான்னு சுற்றுது, அதுவே கஷ்டமாக இருக்குது. ஆட்டோமேட்டிக் கிரைண்டர் இருக்கான்னு கேட்காங்க கடையில் போய், என்னது அதுவே அரைச்சி தோசை சுட்டு தரும் போல நீ. ஆனால் அப்போ உள்ள அம்மாமாருக்கு தெரியும், போட்டு அரைச்சி இந்த விலா எலும்பு முதுகு எலும்பும் போது அப்படி பெண்டு நிமிந்து தான் எலும்புவாங்க. ஆனால் இதுதான் அவங்க செய்கிறாங்க, எதுக்கு, மெல்லிய மாவு எடுக்கிறதுக்கு. அப்போ இதுக்கு என்ன வேணும், சரீர முயற்சி. இது என்ன வேணும், சரீரம். அடுத்தது என்ன வேணும் தெரியுமா, அடுத்த அந்த வசனம் அவசியம், அதன் மேல் என்ன மார்க்கணும், எண்ணெய் வார்க்கணும். இது எவ்வளோ கஷ்டம்னு பார்ப்போமா? இல்லை, நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இதில் முக்கியமான ஒரு செய்தி இருக்குது. நான் எதை பற்றி பேசுகிறேன், சரீர முயற்சி, கஷ்டப்படுறது, சரீரத்தில் கஷ்டப்படுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறீங்க, அதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த ஒலிவ எண்ணெய், நம்மளை மாதிரி பேராசூட் எண்ணெய் கிடையாது. உங்களுக்கு என்ன சொல்லுங்கள், ஒலிவ எண்ணெய் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒலிவ எண்ணெயை அரைக்கிறாங்க. இது ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு மூவி, அவர் நடித்த ஒரு இது. இயேசு கிறிஸ்துவே ஒரு ஒலிவ எண்ணெய் பிழியப்படுறதை பார்த்து கெத்செமனே தோட்டத்தில் அவருடைய சரீரம் பிழியப்படும், அந்த ரத்தம் வெளியே வரும். அதை பார்த்து அந்த சிலுவை பாட அதுக்கு கம்பேர் பண்ணி அவர் நினச்சி அவர் வியாகுலப்படுறதை அழகாக பிக்சர் பண்ணியிருக்கிறாங்க, சூப்பராக பிக்சர் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேருந்து நான் இதை எடுத்தேன். ஒலிவ எண்ணெய் என்ன பாருங்கள், நல்ல அந்த ஒலிவ பழம் இருக்குல்ல, ப்ரௌன் கலரில் ஆனோன்னே நல்லா அரைச்சி இந்த மாதிரி பைக்குள்ளே ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்போ எவ்வளோ கஷ்டம், அதை சுற்றி அரைக்க பாருங்கள். இந்த சுற்றுறோம் பாருங்கள், எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படி சுற்றுறது. சுற்றி 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 அது மாவாக அரைஞ்சதுக்கப்புறம் அந்த பாருங்கள் பின்னாடி அந்த அம்மா பாருங்கள் அழகாக இதை ஸ்டோர் பண்ணுறாங்க பாருங்கள். இயேசு அதை பார்க்குறாரு, அதை மாதிரி அதை பிக்சர் பண்ணியிருக்கிறாங்க. சரி, நீங்கள் கவனிங்க. அதை ஸ்டோர் பண்ண உடனே அதை அடுக்கி வைக்கணும். ஸ்டோர் பண்ண என்ன பண்ணோம், அந்த பையை என்ன பண்ணோம், அடுக்கி வைப்பான். ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சு ஃபஸ்ட்டு கல் எடுப்பான். ஃபஸ்ட்டு கல், மொத்தம் 3 கல் இருக்கும். முதல் கல்லை எடுத்து அதுக்கு மேலே வச்சுட்டு இந்த பக்கம் அமுக்குவாங்க. அந்த பக்கம் ஒரு தடுப்பு இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு அமுக்குறான் பாருங்க, அமுக்கி ஃபஸ்ட்டு வரும் பாருங்க எண்ணெய், அதுதான் கர்த்தருக்குரியது. அது யாருக்குரியது, அதை தங்கள் பர்சனலுக்கோ வீட்டுக்கோ பயன்படுத்த மாட்டாங்க. அமுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு என்ன வருது பாருங்க, அது யாருக்கு, நேராக டெம்பிளுக்கு போயிடும், தேவாலயத்துக்கு போயிடும். அது அங்கே இந்த மாதிரி பலிக்கு, அங்கே அந்த விளக்கு எரிய வைக்கிறது எல்லாத்துக்கும் அது பயன்படும். ஹல்லேலூயா. சரி, இப்படி அவங்க புளியுறாங்க. புளியும் போது பாருங்க, இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆயில். இதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆயில். அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ரெண்டாவது கல் போடுறான் பாருங்க. ரெண்டாவது போட்டு பிழிகிறது மெடிசினுக்கு பயன்படுத்துவாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, மருந்துக்கு, வீட்டுக்கு, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க. மருந்துக்கு மற்ற சில காரியங்களுக்கு அதை பயன்படுத்துவாங்க.
மூணாவது பிழிகிறது விளக்கு எரிய வைக்கிறது. அது ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்கும். விளக்கு எரிய வைக்கிறது. இயேசு இந்த 3 அனுபவங்களையும் அவர் கடந்து வந்தார். அப்போ இதுக்கும் என்ன வேணும்? செம்மையாக பிரயாசப்படணும். இதுக்கு என்ன பண்ணணும்? கஷ்டப்படணும். மூணாவது அதில் ஒரு வார்த்தை போட்டுக்கு தூப வர்க்கம் என்ன போட்டிருக்கு? அதுவும் கஷ்டம். ஒரு மரத்தை போய் அதுலேருந்து அந்த பிசின் தைலத்தை எடுத்து அது பெரிய பாடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க பாருங்களா? அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறத அந்த உழைப்பால் கர்த்தரை கனப்படுத்துவாங்களாம். பைபிள் அந்த வசனத்தை வாசிங்க, முடிங்க. கொண்டு வருவானாக, எடுத்து ஞாபகக்குறியாக தகனிக்க கடவன், கர்த்தருக்கு சுகந்த வாசனை. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு ஆட்டையினுடைய இரத்தத்தை ஒரு மாம்சத்தை செலுத்தும் பொழுதோ, ஒரு மாட்டினுடைய மாம்சத்தை செலுத்தும் போது மட்டும் ஆண்டவர் சுகந்த வாசனையை நுகரலையா? ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு உழைச்சி அதனுடைய பலனை ஒரு பங்கு எடுத்து கர்த்தருக்கு பலி செலுத்துகிறான் பாருங்க. அது கர்த்தர் அதில் அவன் மூலம் அது சந்தோஷப்படுறார். அது அப்படியே சுகந்த வாசனையாக எடுக்கிறார். ஏன்னா அது எப்படி வந்தது? அவனுடைய வேர்வையினால் அது வந்தது. அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி வந்தது. ஹல்லேலூயா. ஏன் இது மாவு தானே, இது எண்ணெய் தானே, இது என்ன ஒரு ஆடனுடைய மாம்சம் அப்படிலாம் அவர் நினைக்கல. நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, நல்லா கவனிங்க. நீங்கள் அதில் ஒரு வசனம், அதில் ஒரு வார்த்தை வரும், அது மகா பரிசுத்தமானது என்று சொல்வார். நீங்கள் உங்கள் கையினால் உழைச்சி கர்த்தருக்கு கொண்டு வர்றீங்க பாருங்கள், காணிக்கை தசம பாகம், அது மகா பரிசுத்தமானது. கர்த்தரோட சுகந்த வாசனையை பார்க்குறார். ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ளே இருக்க வேண்டிய அந்த நமக்குள்ளே இருக்கக்கூடாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு நான் கொடுக்க மாட்டேன்ங்கிற. நான் நினைக்கிறேன் ஆண்டவர் இந்த 5 வருஷம் இந்த ஊழியத்தில் எங்களை வச்சிருக்கிறாரு. எங்களை ஆண்டவர் நல்லா தான் நடத்துகிறார். ஒரு குறைவு எங்களுக்கு இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் எனக்கு ஒரு மன பாரம் இருக்கு. நான் கொஞ்சம் ஓப்பனாகவே பேசுகிறேன். இந்த இடத்துல இருக்கிற ஒரு சிலர் மட்டும்தான் நீங்கள் உண்மையாக கர்த்தருக்கு கொடுக்குறீங்க. நான் இதுக்காக வேற ஒரு பிரசங்கியாரை கொண்டு வந்து அவனை நீ தசமபாக பேச நீ ஏவி விடுற ஆள்லாம் கிடையாது. என் பிள்ளைகள்ட்ட நான் பேசுவேன். எனக்கு அந்த தைரியம் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நீங்கள் அதை கனப்படுத்துங்க. உங்கள் வேர்வையை கர்த்தருக்கு கொடுத்து கனப்படுத்தி பாருங்கள். ஆண்டவர் எவ்வளோ மகிமைப்படுவார், எவ்வளோ சந்தோஷப்படுவார் தெரியுமா? எனக்காக செய்யாதீங்க. என்னை எப்படி ஆண்டவர் நடத்துவார்? எனக்கு ஏதோ ஒரு காக்கா இருக்கும். இங்கே இல்லாட்டாலும் இங்கே வந்து பறந்து வந்து அப்போ தான் தந்துட்டு அது பாட்டில் போயிடும். அப்படி நடந்திருக்கு. மிராக்கிள் நடந்திருக்கு. ஹல்லேலூயா. இது ஒரு புளிப்பு. கர்த்தருக்கு கொடுக்க முடியாமல் நமக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கு பாருங்க. இதை போய் கொடுக்கணுமா? இந்த 1000 ரூபாய் கொடுத்தா நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு நாளைக்கு தேவைப்படுமே. இது என்ன செய்யுதுன்னா உங்கள் குடும்பத்தையே புளிக்க வச்சிரு. நான் ரொம்ப பாரத்தோடு பேசுகிறேன். நிறைய குடும்பங்களில் சில தரித்திரங்கள் மாறாமல் இருக்கிறதுக்கான பிரச்சனை தான். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, ரொம்ப வேலை செய்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த 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 10ல் 1 ஆண்டவர் கொடுக்கணுங்கிற அந்த இது வராமல் இருக்கிறது, அது ரொம்ப அது வந்து உங்கள் குடும்பத்தை அது புளிக்க வச்சிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் வேர்வையினால் நீங்கள் உழைக்கிறத நான் கனப்படுத்துகிறேன். நான் ஒருவேளை இப்படி சொல்கிறேன், ஒருவேளை அந்த நீங்கள் கொடுக்குற ஊழியக்காரங்க கனப்படுத்தாமல் இருந்தால் கூட கர்த்தர் அதை ரொம்ப மகா பரிசுத்தமாக அதை பார்க்குறார். ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு, அதனால தான் நான் சொல்லுவேன் அடிக்கடி, இந்த டவுரியில் தசம்பாங்க கொடுக்குது இவனெல்லாம் கண்ணா விரட்டி விட்டுருவேன். ஹல்லேலூயா. டவுரி யாருக்கு காசு? அது நீ வேர்வை சிந்தி வந்தது. அது வேற ஒருத்தனுக்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு வந்து நீங்கள் தசம்பாங்க, ஐயா இந்தாங்க, இது என்னது? இது டவுரி காசு. இது என்ன தசம்பாங்க? கொண்டு ஓடிடு உன் டவுரியை கொண்டு. ஹல்லேலூயா. அதெல்லாம் இங்கே வேண்டாம். அதெல்லாம் கர்த்தருக்கு, அதெல்லாம் அவருக்கு சுகந்த வாசனை கிடையாது. அதெல்லாம் இந்த லஞ்ச பணம், ஊழல் பணம்,
அது பாவம் பிடிக்காமல் போட்டுன்னு இங்கே ஒரு 1000 ரூபா கொண்டு வைக்கிது. ஊழியக்காரன் கண்ணை மறைக்கலாம், கர்த்தருடைய கண்ணை மறைக்க முடியாது. ஆனால் நீங்களும் அப்படி இல்லை, எனக்கு தெரியும், நீங்கள் நல்லா உழைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் கனப்படுத்தி பாருங்கள். இந்த 6 மணி ஜெபத்தில் ஒரு மாற்றம் வரட்டும். ஹல்லேலூயா. நான் ரொம்ப ஜெபம் பண்ணுறேன், ரொம்ப விரும்புகிறேன். அநேகருடைய வீடு, வேலை, வருமானங்கள் இப்படி தடைப்பட்டு நிற்குது. ஹல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு வரும்பொழுது ஆண்டவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். முதல்ல நாங்கள் ராமதன்லனே வருது, ராதாபுரம் அப்படின்னு ஒரு ஊழியத்துக்கு போகிறோம். லோடு ஆட்டோ, குட்டியான லோடு ஆட்டோவில் காவாசி தான் எங்கள் பொருள். வீட்டிலேருந்து ஒரு பொருள் நான் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஒன்று எனக்கு தரக்கூடாது, நீங்கள் எனக்கு ஆண்டவர் என்ன தருப்ப. நான் உங்கள்கிட்ட டௌரியும் வாங்கலை, ஒரு சௌரியும் வாங்கலை. அரை லோடு ஆட்டோ குட்டி யானை எவ்வளோ இருக்குங்க? குட்டி யானையில் காவாசி தான் எங்கள் பொருள். அப்போ நீங்கள் யோசிச்சுடுங்க. ஒரு சோஃபா, அது உங்கள் அண்ணன் தந்தது, அது கிஃப்டாக நீங்கள் வச்சுடுங்க, மாப்பிள்ளைன்னு தந்தது, அதனால் வாங்கிட்டது. அந்த சோஃபாவில் விழுந்து தான் ஜோம் பண்ணுவேன். அதனால அது கொஞ்சம் வசதியாக இருந்து. கட்டில் கிடையாது, ஃப்ரிட்ஜு கிடையாது, ஒன்றும் கிடையாது, மெத்த கிடையாது. குழம்புக்கு, சோறுக்கு, எல்லாத்துக்கும் ஒரே கரண்டி தான். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணேன். ஏசப்பா, நீங்கள் 10 ரூபா தந்தால் நான் 1 ரூபா தருவேன், 20 ரூபா தந்தால் 2 ரூபா தருவேன், 100 ரூபா தந்தால் 10 ரூபா தருவேன், 1000 ரூபா தந்தால் 100 ரூபா தருவேன். இதுதான் எனக்கு பொருத்தனை. அது எப்படினாலும் வரட்டும். எனக்கு சர்ச்சிலேருந்து வர்ற பணம் கிடையாது, விசுவாசிகள் தர பணம் கிடையாது. ஹல்லேலூயா. எப்படி வந்தாலும், எனக்கு எப்படி தந்தாலும் 10 ரூபா வந்துச்சுன்னா 9 ரூபா, 1 ரூபா ஆண்டவருக்கு, 9 ரூபா எனக்கு. ஆண்டவர் அப்புறம் நான் கொஞ்சம் ஓவர பரிசுத்தாகி, ஆண்டவர் 9 ரூபா, 8 ரூபா தரட்டா, 3 ரூபா தரட்டா. ஆண்டவர் சொன்னார், வேண்டாம், நீ 1 ரூபா முதல்ல ஒழுங்கத்தா. ஹல்லேலூயா. 1 ரூபா டிசிப்ளினில் முதல்ல ஒழுங்காவா. அதுவே கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். நான் ஆரம்பத்தில் 2000 ரூபா வரும் வருமானம், மாத வருமானமே. 100 ரூபா தசமபாகம் பேங்கே பிடிச்சிரும். ஏன்னா அதில் அந்த ஏதோ இது டேக்ஸாக ஏதோ போட்டு பிடிச்சிடுவான் பாருங்க. இந்த ஒருத்தன் பேங்க் அவன்கிட்ட அப்புறம் அக்கௌண்ட்டே போடுறது இல்லை. நான் சொல்லுவேன், ஐயோ 2000 ரூபாவில் 100 ரூபா தசமபாகம் அவனே பிடிச்சிட்டானே. ஆனாலும் 200 ரூபா தசமபாகம் வைப்பேன். ஹல்லேலூயா. மிச்சத்தை வச்சு தான் ஏதாவது ஓட்டுவோம். ஹல்லேலூயா. இவ 1 மாதமாக ஒரு ஐஸ்கிரீமுக்காக இவ ஜோம் பண்ணுவா. அப்போ அந்த 2000 ரூபா வரும் பொழுது அந்த ஐஸ்கிரீம் அவளை வாங்கி கொடுப்பேன். எனக்கு இப்போ சொல்லும்போது அழுக வருது. ஆனால் அப்போ காசு எப்போ வரும், அவள் விரும்புகிறத வாங்கி கொடுக்கணுமே, வயிற்றில் பிள்ளை இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நான் தாழ்மையாக சொல்கிறேன், ஒரு டெம்போ வண்டி, என்னது அது என்ன வண்டி, 407 பெரிய வண்டி பிடிச்சா எங்கள் வீட்டில் இருக்க பொருளை வைக்க முடியாது. லாரி தான் பார்க்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் இந்த மாதிரி நீங்களும் ஆசீர்வதிக்கப்படணும்னு நான் விரும்புகிறேன். அதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. இந்த மாதிரி நீங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். என்னை எப்படினாலும் ஆண்டவர் நடத்திடுவார். எனக்கு அந்த தைரியம் நல்லா வந்துட்டு. நான் அவள்கிட்ட சொல்லுவேன், காஞ்சாங்காடுக்கு போனால் கூட வாழ்ந்துடலாண்டி. அந்த தைரியம் வந்துட்டு. ஆரம்பத்தில் ரொம்ப பயமாக இருந்தால் அப்போ வந்துட்டு. ஏன்னா கர்த்தர் எப்படி நடத்திடுவார். ஊழியம் முட்டியை போட்டு தேய்ச்சிட்டா போதும், வந்துடும். எங்கே இருந்தாலும் வந்துடும். ஹல்லேலூயா. நாங்கள் ஊழியத்தில் ஆரம்ப நிலையில் அந்த ஊழியத்தின் நிலைமை பார்த்து என்னுடைய நண்பர் ஒருவர் பேங்க்கில் வேலை பார்க்குறார். அவர் வேற யாரோ மூலமாக அறிஞ்சு, நீங்கள் போய் அந்த காஞ்சாங்காடில் போய் ஊழியம் பண்ணுறீங்க, அந்த ஊழியத்தில் நானும் ஒரு பங்காக இருக்கிறேன்னு அவர் ஃபோன் பண்ணி அவர் மாதம் அவர் ஒரு ஹெல்ப் அனுப்புவார். அது ஒன்று தான், அது ஒன்றை வச்சு அந்த மாதம் ஃபுல்லாக ஓட்டணும். ஆனால் கர்த்தர் அதுக்கப்புறம் அந்த ஊழியத்தை ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. சர்ச்சு குட்டி சர்ச்சு தான், வெளியே 3 கார் நிற்கும். ஹல்லேலூயா. நான் ஏன் சொல்கிறேன்னா, 10 ரூபாவில் நம்ம உண்மையாக இருந்தால் நம்ம நம்பி ஆண்டவர் லட்சங்களை தருவார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் கொடுக்கறது உண்மையாக உங்கள் வேர்வையினால் கர்த்தரை கனப்படுத்துங்க. உங்கள் வேர்வையினால் யாரை கனப்படுத்தணும்? இந்த பார்த்தீங்களா, இதெல்லாம் நான் வீடியோ போட காணிச்சேன். எவ்வளோ கஷ்டப்படுறோம். சும்மாலாம் வந்துடாதுங்க. ஒரு பலி செலுத்துறது, சும்மா போய் மாங்காய் மாதிரி பறிச்சுட்டு வர்றது. அதை கனப்படுத்தும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், அது மகா பரிசுத்தமானது. ஆரோன்ட்ட சொல்கிறார், ஏய் அது மகா பரிசுத்தமானது.
அவங்க வேர்வை சிந்தி கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. அது விளையாடக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது அவ்வளோ கனப்படுத்துற. அப்போ கர்த்தர் அதை சுகந்த வாசனையாக நுகர்றாருன்னா அதுக்கு பிளெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பாரு. அதுக்கு பிளெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ அதில் என்ன வேண்டாம்? புளிப்பும் வேண்டாம், தேனும் வேண்டாம். என்ன வேண்டாம்? புளிப்பும் வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்தில் பாவத்தோடும் வரக்கூடாது, அதே நேரத்தில் பெரிய பரிசுத்தவான்கிற நிலையிலையும் வரக்கூடாது. ஒரு ஆயக்காரன் ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ண என்ன சொன்னான்? நான் தசம்பாகம் கொடுக்கேன், நான் பரிசையன், நான் என்ன பண்ணுறேன், வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுறேன், தசம்பாகம் கொடுக்கேன், நான் அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்னா. ஆண்டவர் வெளியே போலன்ட்டார். ஹல்லேலூயா. தயவு செஞ்சு கிளம்பு அப்படின்ட்டார். ஆனால் ஒரு ஆயக்காரன், ஆண்டவரே பாவியான என்மேல் கிருபையாருன்னா அவனுக்கு தான் ஆண்டவர் இறங்கினார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜெபம் பாவியான என்மேல் கிருபையாய். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டு, பவர்ஃபுல்லான ஜெபம். ஹல்லேலூயா. அப்போ அந்த தேனும் வேண்டாம், புளிப்பும் வேண்டாம். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ ஆண்டவர் சமூகத்தில் படி வாங்க. ஆண்டவர் இவ்வளோ தான் என்கிட்ட இருக்குது, நான் இன்னும் இந்த வாரம் இவ்வளோ தான் எனக்கு முடியும், நான் இதை கொடுக்குறேன், என்னை ஆசீர்வதின்னு சொல்லி. நல்லா கவனிங்க, உங்களுக்கு வருகிற வருமானத்தை வீணாக செலவு பண்ணக்கூடாது. இத்தனை பேர் கேட்குறீங்க? ஹல்லேலூயா. வீணாக என்ன பண்ணக்கூடாது? செலவு பண்ணணும். வருமானம் வந்தோன்னு முதல்ல வச்சு ஜெபம் பண்ணணும். முதல்ல என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கு தசம்பாகத்தை எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை வச்சு அவசரப்படாமல் நிதானமாக செலவு பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த பணத்தை நாங்கள் வட்டிக்கு கொடுக்கக்கூடாது, நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொடுக்கக்கூடாது, வீணாக செலவு பண்ணக்கூடாதுன்னு வச்சு அதை அமைதியாக அந்த ஒரு பூரிப்பு வரும். ஒரு 10,000 ரூபா பார்த்து என்ன வரும் சொல்லுங்க? ஒரு பூரிப்பு வரும். அந்த பூரிப்புலாம் அப்படி அடக்கிட்டு இப்போ எடுத்து நார்த்து ஈஸ்ட்டு சவுத்து வெஸ்ட்டு வீசிட்டு 10வது நாள் ஏறுகிறார் தரல. ஏன் பிரதர் இப்படி இருக்கீங்க? ஒரே கஷ்டம். நேற்று தான் பிரியாணி சாப்பிட்டீங்க, அது ஈஸ்டர், இன்னைக்கு துக்க வெள்ளி. ஹல்லேலூயா. 10 நாளில் கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர்லாம் கொண்டாடி முடிச்சிருவாங்க. 20 நாள் ஏறுகிறார் தள்ளாடி தான். ஹல்லேலூயா. அந்த பூரிப்புலாம் வராமல் தேவையில்லாமல் செலவு பண்ணாமல் நல்லா கவனிங்க. தரித்திரம் என்பது ஒரு மனநிலை. சொல்லுங்க, தரித்திரம் என்பது என்னது? என்ன மனநிலை தெரியுமா? வந்த உடனே எப்படியாவது செலவு பண்ணணும். 2000 வந்துட்டா இந்த 2000 ரூபாய் செலவு பண்ணாதான் இவங்களுக்கு எப்பவுமே வரும். இதுதான் தரித்திரம். தரித்திரம் என்பது காசு இல்லாத நிலை கிடையாது. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? வாலிப பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் ஃப்யூச்சரில். ஹல்லேலூயா. காசு இல்லாத நிலை கிடையாது தரித்திரம். அந்த மனநிலை இருக்கு பாருங்க. என்னதுங்க? ஐயா கேட்டதுன்னா வந்தவுடன் எப்படியாவது அதை செலவு பண்ணிடணும். 2000 ரூபாய் எடுத்து 4 பக்கம் வீசினாதான் இவ்வளோ அப்பா செலவு பண்ணியாச்சப்பா. இதுதான் தரித்திரம். தரித்திரம் என்பது 100 கோடி உங்கள் கையில் இருக்கலாம், ஆனால் நீங்கள் தரித்திரமாக தான் இருப்பீங்க. 100 கோடி உங்கள் கையில் இருந்தாலும் தரித்திரமா. ஏன் தெரியுமா? எப்படியாவது செலவு பண்ணணும், எப்படியாவது செலவு பண்ணணும். ஒரு நாள் ஆண்டவங்களை ஆசீர்வதிக்க முடியாது. இன்றைக்கி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இந்த 6 மணி நேரத்தில் எனக்கு தருகிற பணத்தை இந்த பூரிப்பெல்லாம் அடக்கி ஞானமாக நான் செலவு பண்ணுவேன் ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுத்து 2 விஷயத்துக்காக ஜெபம் பண்ணேன். நான் தசமாக ஒழுங்காக கொடுப்பேன், எனக்கு தருகிற பணத்தை நான் ஞானமாக செலவு பண்ணுவேன் ஆண்டவரே, எனக்கு அந்த ஞானத்தையும் அடக்கத்தையும் பொறுமை எனக்கு தாரோன்னு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. பணம் வரும். தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் வரும். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வந்த உடனே எடுத்து வீசிடாதீங்க. ஹல்லேலூயா. அது ஒரு தரித்திர ஆவி, அது ஒரு மோசமான ஆவி. பிரைஸ் தி லார்ட். அந்த வயசில் அப்படி போய் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர்களுக்கு சந்திச்சிருக்காரு. ஆனால் என்ன பண்ணும்? அப்போ ஞானம் இல்லாமல் 500 ரூபா வந்தாலும் ஒரே நாளில் காலி பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ ஞானம் இல்லாமல் அப்படிலாம் பண்ணியிருக்கோம், இப்படி கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனால் ஆண்டவர் அதுக்கப்புறம் கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதான் அந்த டைமில் அந்த ஞானம் இல்லாமல் அந்த சின்ன வயசு பாருங்கள், அந்த பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாது. வந்த உடனே ஏதாவது வாங்கி மற்றபடி வீணாக செலவு பண்ண மாட்டோம். அதுக்கு ஜூஸ் குடிக்கிறது, அது வாங்கு இது வாங்குதுன்னு 500 ரூபா காலி பண்ணாமல் தூக்கம் வராது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. கர்த்தர் அந்த ஞானத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய 3வது அந்த 2வது தன்மை நான் சொன்னேன்.
அந்த அந்த நல்ல ஒரு கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த அந்த தன்மை அது உங்களை புளிப்பில்லாதவர்களாய் அது உங்களை வச்சிருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த 1 கொரிந்தியர் 5:7 மட்டும் வாசிருங்க, நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 5:7 வாசிங்க. நம்ம ஜெபம் பண்ணிட்டு இன்னும் ஒரு 1 hour இருக்குது. நம்ம சில தேசத்துக்காக சில விஷயங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். 1 கொரிந்தியர் 5:7. புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே. ஸோ 2 விஷயம் உங்களுக்கு புளிப்பு இருக்க. ஒன்று என்னது? மாம்சத்தின் கிரியை. 2வது கர்த்தருக்கு கொடுக்கக்கூடாது, அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற அந்த புளிப்பு. இது 2 நமக்குள்ள இருக்கக்கூடாது. புளிப்பில்லாத இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படி புறம்பே கழித்து போடுங்கள், ஏனெனில் உங்கள் பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா. பஸ்கா எப்படி கொண்டாடுவாங்க தெரியுமா? அந்த வசனத்தின் அர்த்தத்தை சொல்லித்தார். பஸ்கா எப்படி கொண்டாடுவாங்க தெரியுமா? ஒரு ஆட்டை அடித்து அதுக்கு ரத்தத்தை ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஒரு ஈசோப்பு தண்டு மாதிரி ஒரு பிரஷ் மாதிரி ஆக்கி அதை முக்கி வாசல் கதவுல 3 இடத்துல பூசுவாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன்? பாஸ், நீ பாஸ், 35 மார்க்கு. அப்போ வாசல் என்ன பண்ணுவாங்க? அதை பூசுவாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறார், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. ஜெபம் பண்ண போகிறோம், வாசிச்சுட்டு. யாத்திராகமம் 12:11. அதை புசிக்க வேண்டிய வாசிமா வாசி. எடுத்து விதமாவது அறைகள் கச்சையை கட்டணும், கால்களில் பாதரட்சையை தொடுக்கணும், கைகளில் தடியை பிடித்து கொள்ளணும், அதை தீவிரமாக புசிக்கணும். ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய பஸ்கா. அப்போ என்னெல்லாம் செய்யணும் சொல்லுங்கள்? காலில் செருப்பு போட்டிருக்கணும், இடுப்பில் கச்சையை கட்டிக்கணும், கையில் கோல் வச்சிடணும். இது 3 என்ன தெரியுமா? ரெடி ஆகிறது. பிரயாணத்திற்கு ரெடி ஆகிற மாதிரி எப்படி சாப்பிடணும் சொல்லுங்கள்? தீவிரமாக சாப்பிடணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், புளிப்பில்லாத அப்பத்தை சுடணும். அப்போ அதில் என்ன இருக்கக்கூடாது? ஈஸ்ட் போட்டால் டைம் ஆகுமா இல்லையா? டைம் ஆகும், அப்படி தானே? அப்போ உடனே தண்ணி உப்பு மாவை போட்டு டக்குன்னு சுடு. 15 நிமிஷத்தில் சப்பாத்தி ரெடி ஆகணும். 10லேருந்து 15 நிமிஷத்தில் ரெடி ஆகணும். அந்த ரெடி ஆகிற நேரத்தில் இடுப்பில் வார கட்டு, செருப்பை போடு, ட்ரெஸ்ஸை மாற்று, டக்குன்னு ரெடி ஆகு, நின்றுட்டு கடன்னு சாப்பிடு. ஹல்லேலூயா. சாப்பிட்டுட்டு எகிப்தை விட்டு நைட்டோட ஓடி போயிரு. அந்த தீவிரமாக என்ன செஞ்சிடணும்? தீவிரமாக சாப்பிட்டு அந்த பஸ்காவை முடிச்சுட்டு நைட்டோட நைட்டாக எகிப்தை விட்டு என்ன செஞ்சிடணும்? ஓடி போயிடணும். இந்த பிக்சரை பவுல் புதிய ஏற்பாட்டில் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு? நீங்கள் புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட்டாங்கல்ல, அதே மாதிரி தேவையில்லாத புளிப்பெல்லாம் உங்களுக்குள்ள அந்த பாவம்லாம் இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் வெளியே தூர போட்டு, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி மரிச்சில்ல, அந்த ரத்தத்தை பூசினாங்களே, அதே போல் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு? மரிச்சிருக்கிறாரு. இயேசு ஆட்டுக்குட்டி மரிச்சிட்டு நாங்கள் ரத்தத்தை எடுத்து பூசிட்டோம், இனி ஒரு 10 நாள் எகிப்தில் இருந்துட்டு வாரோம், அதான் எங்கள் பிள்ளையெல்லாம் சாகலல்லான்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அன்னைக்கு நைட்டே கிளம்புங்க. நான் சொல்கிறது புரியுதா? ஆட்டுக்குட்டி ரத்தம் என்ன பண்ணியாச்சு? நிலைக்காலில் பூசியாச்சு. இப்போ ஒரு மரணமும் வீட்டுக்குள்ளே வரல. ஆனாலும் இனி ஒரு 10 நாள் இருந்துட்டு போவோம், ஆசவாசமாக நல்ல சப்பாத்திலாம் சாப்பிட்டுட்டுன்னு போகக்கூடாது, உடனே கிளம்பு. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், இந்த மாதிரி தான் பாவத்தை விட்டு, எகிப்தாகிய உலகத்தை விட்டு வெளியே ஓடணும். இயேசு நமக்கு மரிச்சிருக்கிறதுனால, இந்த ஆட்டுக்குட்டி நமக்கு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறதுனால, எவ்வளவு தீவிரமாக பாவத்தை விட்டு வெளியே ஓட முடியுமோ அவ்வளவு தீவிரமாக ஓடி வெளியே வந்துரு. அதுதான் உண்மையான புளிப்பில்லாத அப்பமா உங்களை மாற்றும். ஹல்லேலூயா. உலகத்தை விட்டு, பாவத்தை விட்டு, அசுத்தத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு டிலே பண்ணக்கூடாது, டைம் ஆக்கக்கூடாது. உடனே என்ன பண்ணிடணும்? உடனே ஓடி வந்துடணும். இந்த 6 மணி ஜெபத்தில் ஆண்டவர் உங்களை உணர்த்தும் பொழுதே சில பாவத்தெல்லாம் விட்டுட்டு, இங்கே விட்டுட்டு ஜெபம் பண்ணி கழுவி அப்பத்தை ரசத்தை வாங்கி குடித்து ஆவியில் நிரம்பிட்டு விடுதலையாக போயிடணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
விடுதலையாக நீங்கள் இருக்கணும், விடுதலையாக இருக்கணும். பாவத்தை நாளைக்கு விட்டுருக்கிறேன். சில சில ஆப்பெல்லாம் உன் ஃபோனில் ஆண்டவர் அன்இன்ஸ்டால் பண்ண சொன்னால் உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிடு. அது நாளைக்கு பண்ணலான்னா அது முடியாது. அது கிறிஸ்து தான் பலியாக இருக்கார்ல. கிறிஸ்து பலியானவங்களுக்கு தான் இந்த கட்டளை. யாருக்காக கிறிஸ்து பலியாக இருக்கிறா அவங்களுக்கு தான் என்ன கட்டளை? தீவிரமாக ஓடு. நாளைக்கு அன்இன்ஸ்டால் பண்ண, இன்றைக்கே இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணு நீ, இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இன்ஸ்டாகிராமு யூஸ் பண்ணுறதுனால நீ பாவம்தான் செய்வியே தவிர நீ ஒரு நாளும் பரிசுத்தமாக வாழ உன்னைய விடாது. யாரெல்லாம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறா? இங்கே யூஸ் பண்ணுறல்ல, ஒரு நாளும் உன்னை பரிசுத்தமாக வாழ விடாது. இன்ஸ்டாகிராமுக்கு பின்னாடி இருக்கிற சர்ப்பத்தின் ஆவி எனக்கு தெரியும். எத்தனை ஊழியக்காரங்களை, அது எத்தனை ஊழியங்களை அழிக்குன்னு எனக்கு தெரியும். அநேக ஊழியக்காரங்களே திணறிட்டு இருக்காங்கம்மா. இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கு அவனுக்கு மனசு வராது. அதுக்கு வந்து இரவும் பகலும் நோண்டிக்கிட்டு இருப்பான். 99% எவனாவது ஒருத்தி டிங்கு 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 டிங்குன்னு நடக்கு. உருப்படியாக ஐயா நீங்கள் பாருங்கள், ஒன்றும் நடக்கும். அவங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் சும்மா செக் பண்ணி பாருங்கள். உருப்படியாக ஒரு ஃபேஸ்புக்கில் கூட அத்திப்பூத்தாப்பில் தந்தேன் என்னை இயேசுவேன்னு ஒரு பாட்டாவது ஓடும். ஆனால் இன்ஸ்டாகிராமில் அந்த இலவும் ஓட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூடியூப்பில் தமிழ் கிறிஸ்டியன் சாங்ஸ்ன்னு போட்டு பாட்டி விட்டா அது பாட்டில் பாடி கிடங்க மணிக்கூர் கணக்கா. ஒரு பிரச்சனை இருக்காது, ஒரு பிரச்சனை இருக்காது. இந்த ஆடு மட்டும் வரும், அதையும் நீங்கள் ஒரு 150 ரூபா கொடுத்தீங்க, அதுவும் வராது, நீட்டாக ஓடும். அது பாட்டில் கேட்டுட்டு எல்லா வேலையும் செய்யலாம். ஆனால் அந்த இன்ஸ்டாகிராம் எல்லாம் குப்பையிலும் குப்பை. ஹல்லேலூயா. இந்த 6 மணி நேர ஜெபத்தில் ஆண்டவர் அதை எடுக்க சொல்கிறாரு. எடுத்துரு, வேண்டாம். எனக்கு பரிசுத்தம் வாழ முடியல, கிறிஸ்து எனக்காக பலியாயிருக்கார், ஆனாலும் எனக்கு பரிசுத்தம் வாழ முடியாது. ஏன்னா நீ எகிப்தை விட்டு வெளியே வரல, நீ உள்ளதானே கிடக்க. தீவிரமாக வா, தீவிரமாக வெளியே வான்னு ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் உங்களுக்குள்ள அந்த புளிப்பு இருக்குது, அந்த மாவு புளிச்சுக்கிட்டே இருக்குது, அந்த இன்ஸ்டாகிராம்ங்கிற மாவு புளிச்சுக்கிட்டே இருக்குது உள்ளே இருந்து. பின்ன எப்படி? ஆண்டவர் தீவிரமாக வர சொல்கிறதுல என்ன பண்ணிடணும்? தீவிரமாக என்ன பண்ணிடணும்? வெளியே வந்துடணும். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட பேசினார், இந்த இன்ஸ்டாகிராம் உனக்கு தேவையா அப்படின்னு. ஆண்டவரே வேண்டாம்ப்பா, அதை வச்சு ஒரு பிரோஜனம், 10 பைசாக்கு பிரோஜனம் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஃபேஸ்புக்கில் கூட சில ஊழியக்காரங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு, மீட்டிங் கூப்பிடுறதுக்கு, அவங்க நம்பர் இல்லாட்டா கூட அவங்க பேரை போட்டால் ஃபேஸ்புக்கில் அவங்க பேர் வந்துடும். அவங்களுக்கு மெசேஜ் பண்ணால் சில கான்டாக்ட்ஸ் கிடச்சிருக்கு. அப்படி ஊழியக்காரங்களுடைய கான்டாக்ட்ஸ் கிடச்சி மீட்டிங்ஸும் கூப்பிட்ருக்கோம். ஆனால் இந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு பிரோஜனம் கிடையாது. ஹல்லேலூயா. அதுவும் படிக்கிற வயசில் அது கண்டிப்பாக தேவையே கிடையாது. படிக்கிற வயசில் அது கண்டிப்பாக தேவையே கிடையாது. நான் சொல்லுவேன், படிக்கிற வயசில் இந்த இளம் பிராயத்துலலாம் தேவை கிடையாது. நீங்களும் பெரிய பொறுப்புக்கு வந்து ஒரு பெரிய உயர்ந்த ஐஏஎஸ் கலெக்டர் ஆன போகிற மாதிரி அந்த மாதிரி பெரிய பொறுப்புக்கு வந்தால் யூஸ் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. பெரிய ஒரு பொறுப்புக்கு, ஒரு பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி ஏதாவது வந்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள்? யூஸ் பண்ணுங்கள். சும்மா நம்ம வீட்டுக்குள்ளே சும்மா உட்காந்துட்டு டைம் போகலைன்னு இன்ஸ்டாகிராம் நோண்டாதீங்க, ஃபேஸ்புக் நோண்டாதீங்க. கண்டிப்பாக பாவத்தில் தான் தள்ளும். நீ எவ்வளவு பெரிய ஊழியக்கார கீழே இருந்தாலும் சரி, ஊழியக்காரன் உங்களுக்காக தலைகீழ தண்ணி குடிக்காமல் உபவாசம் பண்ணாலும் சரி, யோசிச்சு பார்க்குறீங்களா? பாச தலைகீழ தண்ணி குடிக்காமல் உபவாசம் பண்ண எப்படி இருக்கணும்? அப்படி ஜெபம் பண்ணாலும் சரி, பாவம் விடாது, பாவம் மோசமானது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம சில விஷயத்தில் பிரதிஷ்டை பண்ணி தீவிரமாக சில விஷயத்தில் வெளியே வரணும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சரி, நம்ம எல்லாம் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. கொஞ்சம் நேரம் நம்ம கேட்ட வார்த்தைகளை வச்சு ஜெபித்து விட்டு அதுக்கப்புறம் தேசத்துக்காக நம்ம கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். சிலர்கிட்ட இப்போ ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கொடுத்தேன். நம்ம அடுத்த 6 மணி நேரத்தில் கூட அடுத்த வாசத்தில் கூட ஜெபம் பண்ணிக்கலாம். இப்பொழுதும் நீ இப்போ கேட்ட வசனங்களை வச்சு கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே நான் விட வேண்டியதை விட எனக்கு உதவி செய்யும். நான் இன்ஸ்டாகிராம் மட்டும் சொல்லலை, சில தேவையில்லாத விட வேண்டிய காரியங்கள் உங்களுக்குள்ளே இருந்துன்னா உங்களுக்கும் ஆண்டவருடைய உறவையும் தடுக்கிற விஷயமா இருக்குது. இந்த உறவு, இந்த ஆள்கிட்ட பேசுகிறது, இந்த காரியம் ஏசப்பாவுக்கு எனக்குள்ளுக்கு உறவை தடுக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை இப்பொழுதே தூக்கி தூர போடுங்க. அது வேண்டாம்,
அது வேண்டாம். இயேசுவின் நாமத்தில் அந்த புளிப்பு நமக்கு வேண்டாம். அது நம்முடைய மொத்த கிறிஸ்தவ வாழ்க்கையை அழிச்சிரும். மொத்த கிறிஸ்தவ ஜீவியத்தையும் ஜெப ஜீவியத்தையும் அது என்ன பண்ணிரும்? அழிச்சிரும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு 3 காரியங்களை குறித்து நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். முதல்ல சொன்னேன், ஆமேன், மாம்சக்கிரியாகிய ஒரு புளிப்பு. 2வது, ஆமேன், கைகளின் பிரயாசத்தை கர்த்தருக்கு கொடுக்கக்கூடாது என்கிற ஒரு புளிப்பு. 3வது, விட வேண்டியதை விட முடியாத ஒரு புளிப்பு தன்மை. இது 3ம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வேண்டாம். ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணலாமா? ஆமேன், 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 ஆமேன். நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஒரு முக்கியமான சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம்.